எனக்கு வந்து துஷார பார்த்தாலே வந்து போதும். எனக்கு வந்து எனக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்சரா கூட உட்காந்து அரோரா வந்து துஷார், துஷார் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவங்க அத பத்தி வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட அப்சரா கேட்கும்போது, "இல்ல எனக்கு வந்து துஷார் கூட வந்து ரொம்ப எமோஷனலா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு யார் கூட சண்டை போட்டாலும் வந்து துஷார் கூட போய் உட்காந்து பேசினேன் அப்படின்னா, அந்த சண்டையெல்லாம் வந்து எனக்கு மறந்துரும். எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட்ட வந்து துஷார் வந்து குடுத்துட்டான்." நான் உடையிறப்பல்லாம் வந்து துஷார் இருந்தா, இந்த இடத்துல நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாரிலாம் வந்து எனக்கு தோணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவன. ஸோ எமோஷனல் வந்து ஒன் சைட் எனக்கு வந்து இந்த ஒரு எமோஷன் ஒன் சைட் ஃபீலிங் அப்படின்னே கூட வந்து வச்சுக்கலாம். இந்த ஹவுஸ்ல வந்து எனக்கு தேவைப்பட்டப்பல்லாம் வந்து ஒரு கம்ஃபோர்ட் குடுத்த ஒரு ஆளு. யாராவது வந்து என்ன கலாய்ச்சா கூட வந்து துஷார் கிட்ட வந்து நான் போயிடுவேன். ஸோ துஷார் வந்து வெளிய போனா என்ன யோசிக்க மாட்டானா? அப்படிங்கிற மாரிலாம் கூட வந்து எனக்கு தோணும். பட் வந்து துஷார் இப்ப வரலாம் இந்த வீட்டுக்குள்ள. நான் கைண்டா பார்த்த துஷார் இப்ப இல்லாம இருக்கலாம். ப்ரொஃபஷனலா வந்து என்கூட பேசலாமா, வேணாமான்னு யோசிக்கிற துஷாரா கூட இருக்கலாம். என்கூட பேசாம கூட போயிடுவானோன்னு அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வந்து இருக்கு. அதனால தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வியானா வந்து இப்போ விக்ரம் கிட்ட பேசின மாரி வந்து பேசிட்டா நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்ல, இப்போ வந்து எனக்கு துஷார் உள்ள வந்த உடனே, "வா துஷார், எனக்கு வந்து உன் கூட உட்காந்து சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லி துஷார் வந்து என்ன வந்து கூப்பிடணும், "வா அரோரா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்போலாம் வந்து சோகமா இருக்குமோ, துஷார் இந்த வீட்ல இல்ல அப்படின்னாலும், அந்த தல ரூம்ல வந்து துஷாரோட ஃபோட்டோவ பார்த்தாவே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ அவங்க எதிர்பார்க்குற மாரி தான் வந்து துஷார் வந்து உள்ள வந்து இருக்க போறார் அப்படிங்கிறது அவரோட சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சது. ஸோ, அவர் எந்த இடத்துலயும் வந்து அரோராவ ஹேட் பண்ற மாரி பேசினதில்ல. ஸோ, அரோரா கூட அந்த ஒரு பாண்ட் வந்து அவரு பிடிச்சு போய் தான் வந்து அவரு இருந்தாரு. பட் அடிக்கடி சும்மா பேசுறது அந்த மாரிலாம் சோஷியல் மீடியால பண்ணல. பட் இப்போ ரீசென்ட்டா வந்து கேட்டிருந்தாங்க, "உள்ள போயிட்டு என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து "நான் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட்ட குடுப்பேன், இருக்கிற ஃபைனலிஸ்ட்க்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தார். ப்ராப்ளம்லாம் எதுவும் கிரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, துஷார் எப்போ வராரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.